ஹைப்ரிட் செட்டப்பில் தினேஷ் என்ன பண்ணிட்டு இருக்காரு பார்த்துட்டு இருக்கீங்க. ரெகுலராக வந்து நம்ம டீம் 3 மாதத்துக்கு ஒரு தடவை செக்அப் பண்ணுறத பண்ணுவாங்க. இப்போ வந்து அவர் வந்து டிசி பண்ணிட்டு இருக்காரு. டிசி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டுக்கு 3 கிலோவாட் போட்டிருந்தோம். ஸோ அதோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வருது தெரியா? 274. நல்லா அவுட்புட்டுங்க. ஒரு வருஷம் ஆனாலும் செட்டப் நல்லாவே போயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம வந்து ஏசி பார்க்குறோம். ஸோ ஏசி எப்போவுமே வந்து வீடுங்களுக்கு உங்களுக்கு தெரியும் 240ன்றது அதோட கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ அதுவும் நம்மளுக்கு வந்து அட்டைன் ஆகிருக்கு, அச்சீவ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? பேட்டரி பார்க்க போகிறோம். சரி, அதுக்கு முன்னாடி கேள்வி, எதுக்காக இதெல்லாம் நம்ம பார்க்கணும்? ஏன் அப்படின்னா, நம்ம ஒரு செட்டப் போட்டதுக்கப்புறம் அதை அப்படியே விடுறதுன்றது கரெக்டாக இருக்காது. 3 மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று நீங்களோ இல்லை இந்த மாதிரி டெக்னிக்கல் இன்ஜினியரை கூப்பிட்டு ஒரு மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இன்னும் லைஃப் லாங் அது நல்லா இருக்கும். பெரிய பிரச்சனைகள் வராமல் வந்து காப்பாற்றப்படும். ஏன்னா எங்களுக்கு ரிப்பீட்டடாக நிறைய கால்ஸ் வருது. ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது கரெக்டாக அந்த மெயின்டெனன்ஸுன்றது மக்கள் பண்ணும்போது மட்டும்தான் ஒரு நல்ல அவுட்புட்டை வந்து அவங்க இது பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஹைப்ரிட் செட்டப் எதனா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் எதனா வேணும்னா எங்கள் கிளஸ்டர் எனர்ஜியை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்கள் டெக்னிக்கல் இன்ஜினியர் உங்கள் வீட்டுக்கே வந்து எல்லாத்தையும் பண்ணி கொடுப்பாங்க. தேங்க்யூ.